உப்பு எந்த அளவுக்கு இன்றைக்கி ரொம்ப அவசியமானதுன்னு ரொம்ப சொல்லுவேன். உப்பு சப்பு இல்லாத பிரச்சனைக்கு இப்படி இது போட்டு சண்டை போட்டு கிடைக்குங்களா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உப்பு சப்புலா அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த காலத்தில் உப்பை வச்சு தான் எல்லாமே வணிகம் நடந்துச்சு. அதனால் பண்டமாற்று முறைப்படி இப்போ உப்பை கொடுத்துட்டு இப்போ நமக்கு தேவையான என்னென்ன பொருட்களோ அப்படிலாம் வாங்கிட்டு வந்தாங்க. உப்பு அதிகமாக விளையிற ரெண்டு இடம், ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று குஜராத். உப்பு உற்பத்தியில் 2வது இடம் இந்தியாவில் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் தூத்துக்குடி தான். தூத்துக்குடியில் அதிக அளவு கிட்டத்தட்ட ஒரு 65-80 ஏக்கருக்கு மேலே, இப்போ நாங்கள் பார்க்குற இடத்துல 80 ஏக்கருக்கு மேலே உப்பு உற்பத்தி பண்ணுறாங்க. நிறைய இடத்துல நிறையா இன்னொன்று கடலோரம் கடல் பெல்ட் சைடு பூராமே உப்பு உற்பத்தியில் இருக்குது. வெயில் அடிக்கிற நேரம் தான் உப்பு அதிகமாக வரும். உப்பு மழை விவசாயிக்கும் உப்பு தொழிலாளிக்கும் ஒரு நேர் ஆப்போசிட். விவசாயி மழை பெஞ்சால் நல்லது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்க உப்பள தொழிலாளருக்கு மழை பெஞ்சிட்டுனா வேலை இல்லை, அந்த மாதிரி ஆயிடுது. அவங்க பார்க்கலாம் அன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா. இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லை பாருங்கள். இப்போ தான் ஒரு லைட்டாக கொஞ்சமாக எடுத்து போட்டுருக்காங்க. இல்லை இந்த ஏரியா ஃபுல்லாகவே வெள்ளையாக தெரியும். எங்கே பார்த்தாலும் வெள்ளை துணிகளாக இருக்கும். அப்படி படித்து கண்ணை படிக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த உப்பு. இன்னைக்கு வானவே ஆரம்பிக்கல. இப்போ தான் லைட்டாக உப்பு காய்ச்சிருக்கு. லைட்டாக இவங்களும் ஆற ஆரம்பிக்கலப்பா. இன்றைக்கி மழை மேகமாக தான் இருக்குது. ரொம்ப க்ளோடு அதிகமாக மேகமூட்டம் இருக்குது. உப்பு எப்படி கழிச்சிடும் பார்த்தீங்களா?